டவுரி இன்வால்வ்னா எங்க சர்ச்சும் சரி நானும் சரி வெட்டிங் கண்டக்ட் பண்ண மாட்டோம். இஃப் டவுரி இஸ் இன்வால்வ் a church and I we will never conduct a wedding. In fact I've been saying this for many years. இது இப்போ திருப்பூர்ல ரித்தனியாக்கு நடந்த பிறகு நாங்க சொல்ல இது ரொம்ப நாளாவே நான் இன்சிஸ்ட் பண்ணுகிறேன். whether they give it willfully or compulsion. தயவு செய்து my request to all the parents, உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு அதனால சீக்கிரம் பண்ணி கொடுத்துடணும், எப்படியாவது பண்ணி கொடுத்துடணும், ஆர் பிகாஸ் ஆஃப் பியர் ப்ரெஷர் ஆர் டு டெல் பீப்புள் நான் இப்படி கல்யாணத்தை பண்ணேன் நான் இவ்வளவு போட்டு பண்ணேன்ட்டு தயவு செய்து டோன்ட் பி இன் அ ஹரி டு கிவ் அவே யுவர் டாட்டர்ஸ். இன்னைக்கு இந்த பிரச்சனை ரொம்ப நாளா ப்ரிவேலிங் ஆகுது அண்ட் வி பின் டூயிங் நத்திங் அபவுட் இட். ஈவன் இஃப் பீப்புள் சே யூ ஹேவ் டு பேர் த என்டையர் காஸ்ட் ஆஃப் த வெட்டிங், அதுவுமே டவுரி தாங்க. அதனால ஐ ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ், நம்ம எப்படி லஞ்சம் வாங்குறதும் லஞ்சம் கொடுக்கறதும் தப்புன்றோமோ அதே மாதிரி டவுரி கேட்டாலும் சரி டவுரி கொடுத்தாலும் தப்பு. திஸ் கேன் ஸ்டாப் only if parents who have daughters decide, make a decision 100% sure that we will not give dowry. என்ன ஆயிடும்போது பொண்ணு கல்யாணம் ஆகாதா இல்லை நம்ம வீட்டில் இருந்து போறாங்களா இருந்தா கூட பரவாயில்ல, தயவு செய்து this is a clear red flag. We are not selling our daughters. They are the biggest gift. நம்ம பெண்கள் தான் இருக்கிறதுலே பெரிய gift. So the people who take our daughters, they should be so gifted and happy that they are getting our daughters. அதனால இன்னைக்கு as a church I request all the other churches and every other religion, whoever is conducting a wedding, இந்த கேள்வி கேளுங்க, பொண்ணுக்கும் பையனுக்கும் இஷ்டம் இருக்குதான்னு இன்னொரு பக்கம் ask them if dowry has been involved. If it's involved, let's take a stand that we will not conduct weddings. Only if we take the stand, this will happen. God bless you.